இங்கே இருக்கிற ஆஃபீஸரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அவரு காசு வாங்கிட்டு ரிப்போர்ட்லாம் மாற்றி எழுதுவாராமே, கடைகளை கூட அழிப்பாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், நீயும் அவருக்கு உடந்தன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இல்லைங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விடுங்க சார். ஹலோ இல்லைங்க, எல்லா உண்மையும் நாங்கள் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். இப்போ கூட மேக்னான் ஒருத்தவங்களோட கேஸில் நீங்கள் தடயத்தை மறைச்சதா கேள்விப்பட்டேன். சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்து பேசுறீங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நகருங்க சார். நியாயம் கிடைக்கும்னு எல்லாரும் கோர்ட்டுக்கு நம்பி வந்தா உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் அங்கே கிடைக்க வேண்டிய நீதி நியாயமும் கிடைக்காம போகுது. டேய், ஒரு அப்பாவி பொண்ணு மேல 4 அயோக்கியனுங்க பழி போட்டிருக்கானுங்க. அதுக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. உண்மையை சொல்லு, பணத்தை வாங்கிட்டு தானே ஆதாரத்தெல்லாம் அழிச்சிங்க? சார் இல்ல சார், என்ன விடுங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது. பா, இவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான்ப்பா. இன்ஸ்பெக்டர் கேட்கிற விதத்துல கேட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். வா ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்து பேசு வா. சார் 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 சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் எப்படி அந்த பைக் வாங்குறதுக்கு உனக்கு பணம் வந்தது? உண்மையை சொல்லு, இந்த ஆபீசர் தானே உனக்கு பணம் கொடுத்தான். சார் அந்த ஆளு லீவு கேட்டாலே கொடுக்க மாட்டாரு, எனக்கா சார் பணம் கொடுக்க போறாரு? இந்த பைக் என் சொந்த காசுல வாங்கினேன் சார். டேய், பொய் சொல்லாத. 1 லட்ச ரூபாய்க்கு மேல கொடுத்து இந்த வண்டியை வாங்கியிருக்கியா நீ? சார் முழு பணத்தையும் கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு வசதியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பைக் ஓட்டணுங்கிறது எனக்கு ஆசை சார், அதனால லோன் போட்டு வாங்கினேன் சார். இது எங்களை நம்ப சொல்றியா? சார் நம்பலன்னா நீங்களே பாருங்க சார். இந்தாங்க சார் பாருங்க, 2 மாசமா டியூ கட்டிருக்கேன் சார். பாருங்க, இது போன மாசம் கட்டினது. ஆமாப்பா, இந்த வண்டிக்கு தான் டியூ கட்டியிருக்காருப்பா. ஏன் சார் என்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி பைக் வாங்கி ஓட்டணும்னு ஆசைப்படக்கூடாது சார்? நான் என்ன கோடி ரூபாய் பணம் கொடுத்து காரா சார் வாங்கியிருக்கேன்? ஒரு மிடில் கிளாஸ் ஆளு தனக்கு பிடிச்ச பொருளை வாங்கினா உடனே அது தப்பான வழியில வந்ததுன்னு அர்த்தமா சார்? சார் இங்க நான் டெம்பரரி ஸ்டாஃப் தான் சார், ஆனா இது வரைக்கும் ஒரு 10 ரூபா கூட யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கினது இல்லை சார். சார் நேர்மையா உழைச்சுதான் சார் நான் சம்பாதிக்கிறேன். அப்படிதான் சார் இந்த பைக்கையும் வாங்கியிருக்கேன். காஸ்ட்லியா இருக்கிற பொருளை மிடில் கிளாஸ் ஆள ஆசைப்படக்கூடாது சார். கடைசி வரைக்கும் நாங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு ஆசைப்படவே கூடாது சார். சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். போலீஸ்ல எல்லாம் என்ன மாட்டி விட்டுறாங்க சார், ப்ளீஸ் சார். இல்லைண்ணே, சாரி, தப்பா நினச்சிக்காதீங்க. நானும் மற்றவங்கள மாதிரி பொதுவான புத்தியோடு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. யாரோ புறணி பேசுறது கேட்டு நாங்க உங்களை சந்தேகப்பட்டுட்டோம். சாரி பிரதர். பரவாயில்லைங்க, நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு வேண்டியவங்க யாரும் ஜெயில மாட்டிருக்காங்களோ? ஆமாங்க, செய்யாத கொலைக்காக என் வைஃப் மேல ஒரு பழியை போட்டு அவளை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க.